ஹாய் ஹலோ வணக்கம் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே லோ பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது தான் நம்மளுடைய எல்லாருடைய மைண்டுக்கும் ஃபர்ஸ்ட் வரும். பட் இப்போ கொஞ்ச நாளாக கொஞ்சம் ஹையர் பிரைஸ் செக்மெண்ட்லையும் இன்ஃபினிக்ஸ் நோட் சீரிஸ், இன்ஃபினிக்ஸ் 0 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே நெக்ஸ்ட் லோ பட்ஜெட் ஃபிளாக்ஷிப் மாடல் ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இன்ஃபினிக்ஸ் 0 எக்ஸ் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும். அப்படிப்பட்ட அந்த இன்ஃபினிக்ஸ் 0 எக்ஸ் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நெக்ஸ்ட் லான்ச் ஆக போகிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பற்றின லீக்ஸ் தான் இப்போ வெளில வந்திருக்கு. ஸோ இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஃபிளாக்ஷிப் மாடல் ஸ்மார்ட் ஃபோன்ஸாக வரப்போகிற இந்த இன்ஃபினிக்ஸ் 0 எக்ஸ் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்க போகுது, என்ன பிரைஸுக்கு லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு, எப்போ லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு முன்னாடியே இன்ஃபினிக்ஸ் கிட்டேருந்து ஒரு 2 மந்த்துக்கு பிஃபோரே இன்ஃபினிக்ஸ் 0 எக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பற்றின ஒரு வீடியோலாம் கூட அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 160 வாட்ஸ்க்கான சார்ஜரோட வரப்போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோலாம் கூட அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றின ஒரு டெடிகேட்டட் வீடியோ கூட நம்ம சேனல்லேயே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ என்ன இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கலாம். பட் அந்த இன்ஃபினிக்ஸ் 0 எக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் ஒரு கான்செப்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதனால அது சேலுக்கு வராது. அதுக்கு பதிலாக சேலுக்காக தான் இந்த இன்ஃபினிக்ஸ் 0 எக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் இல்ல அந்த இன்ஃபினிக்ஸ் 0 எக்ஸ் அவங்க அந்த 160 வாட்ஸ்க்கான சார்ஜரோட கண்டிப்பா மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க. அது கூடவே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் ஆகும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்ஃபினிக்ஸ் 0 எக்ஸ் ப்ரோ அப்படின்ற நேம்ல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியுமே ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்ஃபினிக்ஸ் 0 எக்ஸ்ன்ற நேம்ல லான்ச் ஆக போகுதா இல்ல இன்ஃபினிக்ஸ் 0 எக்ஸ் ப்ரோ அப்படின்ற நேம்ல லான்ச் ஆக போகுதா அப்படின்றத பத்தின அபிஷியல் டீடைல்ஸ் எதுவும் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகல. அதனால தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய நேம் என்னவா இருக்க போகுது அப்படின்றதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அப்படின்றது இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. பட் நேம் என்னவா இருந்தா நமக்கு என்ன, கண்டிப்பா இன்ஃபினிக்ஸ் 0 எக்ஸ் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல என்ன ஸ்பெக்ஸ் இருக்க போகுது, என்ன பிரைஸுக்கு லான்ச் ஆக போகுது, எப்போ லான்ச் ஆக போகுது, இந்த டீடைல்ஸ் தான் நமக்கு முக்கியம். அப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி வந்திருக்கக்கூடிய அந்த லீக்ஸை ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். அந்த வகையில் டிசைன் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இன்ஃபினிக்ஸ் அந்த 160 வாட்ஸ்க்கான சார்ஜரோட கான்செப்ட் ஸ்மார்ட் ஃபோனை அவங்க ஷோகேஸ் பண்ணாங்களே, அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனை கொஞ்சம் யூனிக்கா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டிசைனில் தான் அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனை அவங்க கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு இமேஜும் இப்போ லீக் அவுட் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் பார்க்கறதுக்குமே ரொம்பவே யூனிக்கா இருக்கு, ரொம்பவே வித்தியாசமா இருக்குன்னு சொல்லலாம். கேலக்ஸில இருந்து இன்ஸ்பிரேஷன் ஆகி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனை ரெடி பண்ணியிருப்பாங்க பொழுது அப்படியே கேலக்ஸியை பார்க்குற மாதிரியே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த பேக் சைட் டிசைனை பார்க்கறதுக்கு இருக்கு. மற்றபடி டிசைனை பற்றின வேற எந்த ஒரு டீடைலும் இல்லை. இப்போதைக்கு இந்த இமேஜ் மட்டும் தான் லீக் அவுட் ஆயிருக்கு. இந்த இமேஜ்ல இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் இப்படி இருக்க போகுது, இந்த மாதிரியான ஒரு கேலக்ஸி லுக்ல இருக்க போகுது அப்படின்றது மட்டும் நமக்கு இப்போதைக்கு கன்ஃபார்ம்டா தெரிஞ்சிருக்கு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய வெயிட் அண்ட் திக்னஸ் என்ன இருக்க போகுது, அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல பிளாஸ்டிக் பாடி இருக்க போகுதா இல்ல கிளாஸ் பாடி இருக்க போகுதா இல்ல மெட்டல் பாடி இருக்க போகுதா, அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் எதுவும் இப்போதைக்கு நமக்கு கிளியரா தெரியல. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த இமேஜ் மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஸ்பெக்ஸ் எல்லாமே இப்போ லீக் அவுட் ஆயிருக்கு. அப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற அந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.7 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் சூப்பர் ஆம்லோட் பேனலுக்கான டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அது கூடவே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேல இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு லீக் சொல்கிறாங்க. மற்றபடி இங்கே கார்னிங்கோல கிளாஸ் 5க்கான ப்ரொடக்ஷனோடையும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு லீக்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர் பார்க்கும்போது இங்க இப்ப Mediatek கிட்ட இருந்து ரீசெண்டா லான்ச் ஆன Mediatek Helio G96 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த Mediatek Helio G96 ஓட நெக்ஸ்ட் Realme கிட்ட இருந்து Realme 8i அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் ஆக போகுது. சோ அந்த ஒரு ப்ராசஸரோட தான் இந்த ஸ்மார்ட் போனை எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி லீக்ஸ் வந்திருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் போன் ஒரு 4G ஸ்மார்ட் போனா வர போகுது அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா Mediatek Helio G96 அப்படின்ற இந்த சிப்செட் ஒரு 4G சிப்செட் தான். இதுல 5G கான சப்போர்ட் நமக்கு கிடையாது. அதனால இந்த Infinix 0 X சீரிஸ்க்கான இந்த ஒரு ஸ்மார்ட் போன் 4G வேரியன்ட் ஸ்மார்ட் போனா வரும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் தான் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. பட் ஆனால் இது ஒரு பட்ஜெட் ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது டக்குன்னு ஏதாவது ஒரு 5G சிப்ஸோட கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. அப்படி ஏதாவது ஒரு 5G சிப்ஸோட கொண்டு வராங்களா இல்லை இப்போ லீக் இருக்கக்கூடிய இந்த ஒரு 4G சிப்ஸோட கொண்டு வராங்களா அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃப்ரண்ட் சைட் 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு லீக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரியர் சைடுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது கூடவே 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள், 5 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் மாதிரியான 4 கேமரா குவாட் கேமரா செட்டப்போட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரியர் சைட் கேமரா செட்டப் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு லீக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரியான ஒரு கேமரா செட்டப்போட Infinix இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்தாங்க அப்படின்னா வேற லெவலில் தான் இருக்கும். அண்ட் இந்த செட்டப்போட வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவும் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி Infinix 0 X அப்படின்ற அந்த கான்செப்ட் ஸ்மார்ட் ஃபோன்லயே நமக்கு 108 மெகா பிக்சலுக்கான கேமரா தான் கொடுத்துருந்தாங்க. அதனால அதே கேமராவை கூட இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இப்போ எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. மற்றபடி இங்க இதே கேமரா செட்டப்போட எடுத்துட்டு வர போறாங்களா இல்லை வேற ஏதாவது சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி எடுத்துட்டு வர போறாங்களா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் என்னவா இருக்க போகுது அப்படின்றது தான் இப்போ நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க கான்செப்ட் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ண அந்த ஸ்மார்ட் ஃபோனில் 160 வாட்ஸ்க்கான சார்ஜர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால அதே 160 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். அண்ட் இப்போவுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பற்றின எந்த ஒரு லீக்ஸுமே வெளில வரல. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 4500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்க போகுது அப்படின்ற பேட்டரி கெப்பாசிட்டியை பற்றின ஒரு லீக் மட்டும் தான் வெளில வந்திருக்கு. மற்றபடி இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் என்ன இருக்க போகுது அப்படின்றத பற்றின எந்த ஒரு லீக்குமே இப்போதைக்கு வெளில வரல. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 160 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மி தான். ஏன்னா 160 வாட்ஸ்க்கான சார்ஜரோட அஃபோர்டபுள் பிரைஸ் செக்மெண்ட்ல நமக்கு ஸ்மார்ட் ஃபோனை கொடுக்க முடியும் அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக அந்த Infinix 0X அப்போ அவங்க 2 மாசத்துக்கு முன்னாடி ஷோகேஸ் பண்ண அந்த ஸ்மார்ட் ஃபோனையே சேலுக்கு மேலே கொண்டு வந்திருப்பாங்க. பட் இவங்க கொண்டு வரல அப்படின்னும் போதே கண்டிப்பாக தெரியுது அந்த 160 வாட்ஸ்க்கான சார்ஜரை அஃபோர்டபுள் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொண்டு வர முடியாது அப்படின்ற காரணத்தினால தான் அந்த Infinix ஸ்மார்ட் ஃபோனை சேலுக்கு கொண்டு வராம ஜஸ்ட் கான்செப்ட் ஸ்மார்ட் ஃபோனாவே வச்சிருந்தாங்க. அதனால கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 160 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மேபி 50 வாட்ஸ் இல்லைனா 60 வாட்ஸ்க்கான சார்ஜரோட வேணும்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வரலாம். பட் அதை பற்றின லீக்ஸுமே எதுவுமே இப்போதைக்கு இல்லை. இது ஜஸ்ட் என்னுடைய ஒரு ஒப்பீனியன் தான். அதனால என்ன ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓவரால் இப்போ லீக்காக இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ஸ்பெக்கெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி Infinix அவங்களே ஷோகேஸ் பண்ண அந்த 160 வாட்ஸ்க்கான சார்ஜரோட அவங்க ஷோகேஸ் பண்ண அந்த Infinix 0X ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஸ்பெக் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இருக்குது. ஒன்லி ப்ராசஸர் அங்கே நமக்கு Mediatek Helio G95க்கான ப்ராசஸர் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். பட் இங்கே இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன Mediatek Helio G96க்கான சிப்ஸோட வரும் அப்படின்ற மாதிரி லீக் வந்திருக்கு. அதே மாதிரி அங்கே டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் அந்த Infinix 0X ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இங்கே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்ப்ளே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 2 ஆப்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று அந்த Infinix 0X அங்கே அந்த 160 வாட்ஸ்க்கான சார்ஜரோட கொண்டு வர முடியாது அப்படின்ற காரணத்தினால அந்த ஸ்மார்ட் ஃபோனோட அந்த 160 வாட்ஸ்க்கான சார்ஜரை ரெடியூஸ் பண்ணிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் ப்ராசஸரை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் Infinix 0X அப்படின்ற நேம்ல கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை அப்படின்னா இன்னுமே ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்ற மாதிரி அந்த Infinix 0X 160 வாட்ஸ்க்கான சார்ஜரோட அவங்க ஷோகேஸ் பண்ணாங்களே அந்த ஸ்மார்ட் ஃபோனையும் மார்க்கெட்டுக்கு சேலுக்கு கொண்டு வந்துட்டு அது கூடவே இந்த ஸ்மார்ட் ஃபோன் Infinix 0X Pro அப்படின்ற நேம்ல அதை விட கொஞ்சம் பெட்டரான ஸ்பெக் இதுல இருக்கு. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் பெட்டரான ஸ்பெக் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி Mediatek Helio G96மே அதை விட கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர் தான். அதனால அந்த பழைய Infinix 0X ஸ்மார்ட் ஃபோன்ல இருக்கக்கூடிய டிஸ்ப்ளே ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் ப்ராசஸரை இங்க அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு அதுல கொடுத்த மாதிரியே 160 வாட்ஸ்க்கான சார்ஜரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் Infinix 0X Pro அப்படின்ற ப்ரோ வேரியண்டா இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியுமே இப்போ ஒரு சில டிப்ஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இது எதுவுமே இப்போதைக்கு கன்ஃபார்ம்டு நியூஸ் கிடையாது. எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய ரூமர்ஸ் மட்டும் தான். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் அண்ட் எப்போ லான்ச் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த டீட்டெயிலாம் பார்க்கும்போது பிரைசிங் இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் 20 to 25K பட்ஜெட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி ஒருவேளை 20 to 25K பட்ஜெட்டுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல 160 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. 50 வாட்ஸ்க்கான சார்ஜர் வேணும்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் மோஸ்ட் ப்ராபப்லி அக்டோபர் மந்த் எண்ட் இல்லைனா நவம்பர் மந்த்ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச்சை பத்தின ஒரு லீக்ஸுமே இப்போதைக்கு ஆன்லைன்ல இருந்துகிட்டு இருக்கு. ஃபைனலி இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ லீக்காக இருக்கக்கூடிய இந்த Infinix 0X ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆல்ரெடி 160 வாட்ஸ்க்கான சார்ஜரை Infinix ஷோகேஸ் பண்ண அந்த கான்செப்ட் ஸ்மார்ட் ஃபோன் அதே ஸ்மார்ட் ஃபோனில் 160 வாட்ஸ்க்கான சார்ஜரை மட்டும் ரெடியூஸ் பண்ணிட்டு Infinix 0X அப்படின்ற நேமில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை அந்த 160 வாட்ஸ்க்கான சார்ஜரோட கான்செப்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபோனை Infinix 0X அப்படின்ற நேமில் கொண்டு வருவாங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோனை Infinix 0X Pro அப்படின்ற நேமில் கொண்டு வருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பா வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.